90 ரூபா ஜிபே பண்ணிடுறேன். கையில 10 ரூபா கொடுத்து. சரிண்ணே. அண்ணே உங்க போன் பே நம்பர் சொல்லுங்க. 116 வந்துருச்சு, இறங்கலாமா? வலிக்கலாம் போறதுக்கு தானே ஆட்டோ வச்சிருக்கேன், உட்காருங்கண்ணே. என்ன அது 10 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்க? 100 ரூபாயா வள்ளிக்குளத்துக்கு? என்ன சேராட்டம் நினைச்சியா? சேரட்டும் இல்லையா இது? 10 ரூபா கொடுத்தாரு அவரு அங்க. ஆனா லூசு பேல அவர் 90 ரூபா ஜிபேல அனுப்பிட்டு மீதி 10 ரூபா கொடுத்தாரு. 10 ரூபா தானே இருக்கு, பஸ்ஸுக்கு தான் வச்சிருந்தேன் நானு. சேரட்டும் நினைச்சு ஏறிட்டேன் நான். அப்படியா? வண்டியில கொஞ்ச நேரம் உட்காரு, ஒரு கதை பேசணும் உன்ட்ட. உட்காரு. டேய் எங்கடா போறீங்க? டேய் எங்க போறீங்க? சொல்றேன் தம்பி, இறங்குங்க, உங்க இடம் வந்துருச்சு. ஏன்னா ஏற இடத்துல வந்து இறக்கி விட்டுருக்கீங்க. இறங்கு. உங்களுக்கு எல்லாம் இப்படி செஞ்சா தான்டா சேராட்டவா வாடகை ஆட்டவான்னு கேட்டு ஏறுவீங்க. ஓ பஸ் ஓடு. ஏய் என்னையா? டேய் பள்ளிக்கிழமை போகணும். சேராட்டாவா வாடகாட்டாவா? அவன் வண்டி ஓட்டுறது நானு உழத்திட்டு இருக்க கூடாது. நீங்க சாட்டுக்கு பயப்படாம உட்காந்து வரணும். அப்ப நான் ஓட்டும் போதுல நீ பயப்படக்கூடாது. பயப்பட மாட்டேன். சரி. கீழே விழுந்துட்டானுங்களா? வரும்போதே சீரில்லாம வந்தானுங்க. சாவுங்கடா. தம்பி தண்ணி போனாங்க. ரொம்ப என்னாச்சு? என்னாச்சு? தண்ணி குண்ணே தண்ணி குண்ணே. எந்திரண்ணே 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 என்ன தண்ணி? தயவு செய்து வேமா வராங்கண்ணே. சரிண்ணே. நேத்தானே எங்களுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாப்லண்ணே. ஐயோ, இனிமே வேமா வராங்கண்ணே. சரிண்ணே. மெதுவா வாங்க. பார்த்து வண்டி எடுத்து போங்கண்ணே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கிளம்புடா கிளம்புடா. நல்ல மனுஷனா இருக்க போய் வண்டியை தூக்கி விட்டு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. வண்டி எடு. வா நானே ஓட்டுறேன்ப்பா சாமி. ஓம்பன இருக்கா? அவ நல்ல மனுஷன் நினைச்சா களவழி போய் வாரா. மாப்ள ஒரு டைமர் மிஷின் ஒன்று கிடைச்சிருக்கு மாப்ள. அதை வச்சு போன ஜென்மத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் மாப்ள. போன ஜென்மத்துல ஜமீன்தாரா இருந்திருப்போம் போல. நீ உடனே கிளம்பி மினிசாமி கிட்ட வாயேன். என்ன மாப்ள இந்த வாட்ச போட்ட மாப்ள. போன ஜென்மத்துக்கே போயிட்டேன் மாப்ள. என்ன மாம் சொல்றீங்க? யோ மாம்சு, வாழ்ந்து பிடிச்ச வயசுல உனக்கு இருக்கியா ஜமீனா சார்? நீ சாவு. ஏய் நான் சொல்றதை கேளுங்க. உள்ள போயிட்டு நீங்க 1 மணி நேரத்துல அங்க வந்துடணும். இதை கை வைங்க. ஐயா ஐயா சாப்பிட்டு 2 நாளைக்கு தர்மம் போடுங்க ஐயா. ஐயா ஐயா தர்மம். என்னடா வாழ்க்கைய வீட்டாப்பா என்னவா இருக்க? ஹலோ, குட்டியா இப்படியா? ஆட்டுக்குட்டியா? பெண் குட்டியா? ராஜுக்கா? போயா மாமாவா? நான் போன ஜென்மத்துக்கு போறேனப்பா. அப்பா நல்ல வேலைடா. போன ஜென்மத்துல பிச்சைக்காரனா இருந்திருக்கனே. நீனாலும் பிச்சைக்காரனா இருந்தாடா. போன ஜென்மத்துல நான் மாமாவால பாத்திருக்கேன்டா. நம்ம 2 பேரும் வந்துட்டு மாறிக்கினே. ஏய் அதைத்தாண்டா தெரியல.
ஏ கனி, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னத்த தேடிக்கிட்டே வர்ற? மாமா வாட்ச் தொலைச்சிட்டேன் மாமா. என்ன வாட்சி தானடி, ஒரு வாட்சி தானடி. வாடி எத்தனை வாட்சி வேணாலும் வாங்கி தரடி. வாடி வண்டியில ஏறுடி, எத்தனை வாட்சினாலும் வாங்கிடு மாமா. வேணா பூ. தம்பி அங்க ஒரு பர்ஸ் கடைக்கு போற வெட்டுவா. வச்சு அங்கிட்டு போய் பார்ப்போம். ஓய் அந்த பர்ஸ் எடுப்பா. பர்ஸ் ஒண்ணுமே இல்லனே. பிச்சைக்காரங்களா இருப்பான் போல. பர்ஸ் ₹1 காசு இல்ல. பர்ஸ் ஏன் பர்ஸ் வேகத்தை இடையில கீழே ஒளிஞ்சு எடுக்க சொன்னேன். பர்ஸுக்குள்ள இருந்த ₹2000 இல்லையாரப்பா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளப்பா. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னை நம்பி வர்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கும் இல்லையாரப்பா. இப்பதான் பிள்ளையாரப்பா வேணேன், அதுக்குள்ளேயும் பிரச்சனையை கொடுத்துட்டே பிள்ளையாரப்பா. சாமி எல்லாம் பலமா தெரியுது. டுடே மை பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நான் சரடிக்க மாட்டேன், அதனால முனிஸ் ஹோட்டலுக்கு வந்துருங்க. நைட்டு சாப்பிடுவோம். எவ்வளவு நாள் சாப்பிடுங்க. ஓகே. சாங்க 8:01 PM. பாருங்க, என்ன நாள் சாப்பிடுங்க. பார்த்தா கையில வச்சிருக்க 600 தாண்டுவோங்களா? எவ்வளோ? 1600 1600. 600 இருக்கு. 1000 நாளைக்கு வாங்கிக்கலாமா? கூட பாத்திரம் கழுவு சொன்னா உங்க பாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. ஒரு ஆட்டோக்காரனே காணோம். கட்டிங் வாங்கி கொடுறா. காலில இருந்து உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன், கட்டிங் வாங்கி தர மாட்டேங்கிற. டேய், நானே பெட்ரோல் கூட காசு இல்லாம என்ன செய்யும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ கட்டிங் அடிக்கிற வழி இருக்காங்க இருக்கிற ஒரு போகும்போது பார்ப்போம். சரக்குன்னு எல்லாம் ஒரு சிக்கிட்டியா. நம்ம இன்னைக்கு சரக்க போட்டுடலாம். ஆட்டோ 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 ஆர்எஸ்ஆர் போனேன். ஆர்எஸ்ஆர் போலாமா? ஆர்எஸ்ஆர் போர்கிட்ட நின்றுக்கிட்டு ஆர்எஸ்ஆர் இருக்கியா? சிக்கிட்டாண்டா. போடுறா அமௌண்ட்ட. ஆர்எஸ்ஆர் எவ்வளவு? ₹200 பாருங்க, போயிடும். மட்டை ஆயிட்டாண்டா. வண்டி எல்லாம் எடுத்துட்டு போவான்டா. நீ பின்னாடி போய் ஆட்டுற மாதிரி ஆட்டு, நானும் ஓட்டுற மாதிரி ஓட்டுவேன். காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். டிரைவர் நிப்பாட்டுங்க, ஒரு வாரத்துல நிப்பாட்டுங்க. என்ன செய்ய போறா? என்ன பண்ணணும்? ஏய்க்கான் பாட்டணும். கட்டிங் போட்டுக்கிறேன். ஆமா, அடிங்க பஸ். அண்ணா போட்டோம். ஆர்எஸ்ஆர் கட்டையில ஆர்எஸ்ஆர் வந்துருச்சு, இறங்கியா? எங்க ஆர்எஸ்ஆர்? இந்த இருக்குல்லையா ஆர்எஸ்ஆர்? ஆமா, வந்துட்டோமா? வந்துட்டோம். நன்றிலாம் வேண்டாம், காசை கூடியா? நான் தர மாட்டேனா? தரேன்பா. என்னப்பா, மனுஷன் மேல நம்பிக்கை வைங்கப்பா.
बाय बाय टाटा। ஆட்டோ ஜங்ஷன் போனேன் எவ்வளோண்ணே? 250 ரூபா. 250 ரூபாய். நான் வேற ஆட்டோல போறேன். 200 ஏய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் லட்சம் கூப்பிட்டு இருக்கா டேய் இது ஒன்றும் ஸ்டாண்டு கிடையாது. ஆனா கட்டுது நான் எடுக்கிறேன் சரிங்களா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்படியா சார் வாங்க ஒரு 150 ரூபா கொடுங்க கொண்டு வரீங்க ஜங்ஷன் ஜங்ஷன் பத்து ஜங்ஷன் பத்து. 10 ரூபாய் 10 ரூபா 10 ரூபா. 10 ரூபா. ஆமாண்ணே ஆமாண்ணே வாங்கண்ணே ஏறுங்கண்ணே வாங்க. 250 ரூபாய்ங்க 250 ரூபாய்ங்க. ஒருத்தர் ஒண்ணு ஓட்ட போட்டாங்க ஒரே நக்கிட்டு போ.